வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பிஎல்டிசி பம்பிங் சிஸ்டம். அதாவது 350 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய போர்லேருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காண்டியும், இது அக்ரிகல்ச்சர் பர்பஸ் பண்ணுறதுக்காண்டியும், கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் பர்பஸாக கஸ்டமர் கேட்டிருந்ததுனால அவருக்கு 400 வாட்ஸு மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் வந்து 6 பேனல், அதாவது 3 சீரிஸ் பண்ணி 2 ஸ்ட்ரிங்கு ரெடி பண்ணி அவருடைய பில்டிங் மொட்டை மாடியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய சப்ளைவை வந்து வயரிங் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 pole MCB போட்டு அதை டைரெக்டாக பம்பு கனெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மோனோகிறிஸ்டல் பேனல் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, வெயில் காலத்தில் நல்லா பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். அதே மாதிரி க்ளவுடு கம்மியாக இருக்கிற நேரத்துலையும் நமக்கு பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கண்டினியூஸாக யூசேஜ் பண்ணுறதுக்காண்டி மேக்ஸிமம் மோனோகிறிஸ்டல் சோலார் பேனலை நம்ம இதில் யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸில் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கிளைமேட்டு டவுனாக இருக்கும்போது நமக்கு 50 to 60% அவுட்புட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். போர்வெல்லில் மோட்டர்லேருந்து நமக்கு அவுட்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளாக் HDP ஓஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் HDP ஓஸில் 12 kg, அதாவது 10 kgக்கு எபோவ் இருக்கக்கூடிய பைப் லைன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், நல்ல ஹெவியாகவும் இருக்கும். மேக்ஸிமம் தமிழ்நாடு சைடில் வந்து 10 kg தான் கிடச்சிட்ருக்கு. 12 kg பைப்பு கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ப்ராப்பராக ரோப் கட்டி வயரும் 2 கோர் வயரு ப்ளஸ் 1.5 inch டெலிவரி போட்டு பண்ணியிருக்கோம். இப்போ பேனலுடைய வோல்டேஜ் வந்து எனக்கு 130 வோல்டேஜ் வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். மோட்டரில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு 116 வோல்டேஜ் வந்துச்சு. ஓகே, இப்போ ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock 3:30 எபோவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஷோடப்பர் எந்த அளவுக்கு சாய்வாக இருக்குது இருந்தாலும் நமக்கு தண்ணியுடைய அவுட்புட்டு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பம்ப் வந்து நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணது வந்து வேலூரில் சத்வாச்சாரிங்கிற ஏரியாவில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பம்பிங் வந்து மோனோகிறிஸ்டல் சோலார் பேனலுங்கிறதுனால ஈவினிங் டைமிங்லேயும் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பம்புடைய கெப்பாசிட்டி வந்து 10,000 லிட்டர்ஸ் பெர் ஹவர், 350 அடி வந்து மேக்ஸிமம் டெப்த்து. ஓகேங்களா, இந்த மாதிரி நமக்கு பிஎல்டிசி பம்பிங் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து ஃபியூச்சரில் அந்த பில்டிங்க்கு தேவையான சப்ளைவும் இந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 3 பேனலுக்கு வந்து நமக்கு 136 வோல்டேஜ் வருது, ஷார்ட் சர்க்யூட்லேருந்து 116 வோல்டேஜ் வருது. இப்போ இதில் வந்து 2-way சேஞ்ச் ஓவர் சிஸ்டம் பண்ணிவிட்டு ஒரு 3 கிலோவாட்டோ இல்லை 5 கிலோவாட்டோ 48 வோல்டேஜ் சிஸ்டம் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது மோட்டர் ரன் பண்ணாத நேரத்தில் பேனல்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட்டை நீங்கள் இன்வெர்ட்டர் மூலமாக பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நைட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி 2-in-1 சிஸ்டமாக பண்ண முடியும். இப்போ இந்த பிஎல்டிசி பம்பிங் சிஸ்டம் மேக்ஸிமம் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குற எல்லா சைட்லேயுமே 2-in-1 சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமருக்கு 2-in-1 சிஸ்டம் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்கில் பேனல் வந்து சிங்கிள் தான். ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் வேணும்னா கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் வந்து தமிழ்நாடு முழுக்க அவைலபிலிட்டி இருக்காங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்க நேரில் வந்து 1 டைம் சைட் விசிட்டிங் பார்த்துட்டு ஃபைனல் ப்ரைஸ், அதே மாதிரி பெஸ்ட் ப்ரைஸ் என்ன இதில் பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.